வணக்கம். படிக்கிற குழந்தைகள்லேருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பதட்டமாயிட்டாங்கன்னா, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அந்த மாரி பதட்டமாகும்போது உள்ளுக்குள்ள வந்து ஏர் லாக் ஆயிக்கும். ஏர் லாக் ஆகி பதட்டமாச்சு அப்படின்னா, நம்ம அதுலேருந்து வெளிய வர முடியாம திணறுவோம். அப்போ இப்போ ஓட்டப்பந்தயத்தில ஓடுறாங்க, திடீர்னு வந்து வீசிங் ப்ராப்ளமா வந்துருச்சு, ரொம்ப திணற மாரி இருக்காங்கன்னா, அவங்கலேருந்து எல்லாருக்குமே சாப்பிட்ட உணவுலயும் வந்து சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலும், நீங்க என்ன பண்ணலாம்? அதற்கு இந்த வாய் முத்திரைங்கிறத பிடிக்கலாம். உங்களுடைய ஆள்காட்டி விரல கொண்டு வந்து இப்படி கட்டை விரல கீழ வச்சுக்கணும். கட்டை விரல இது மேல வச்சுட்டு, இந்த 3 விரலையும் நீட்டிக்கணும். இது மாதிரி நீங்க 2 கையிலயும் பண்ணணும். சரிங்களா? 2 கையிலயும் பண்ணிட்டு, மடி மேல இப்படி வச்சுக்கலாம். நீங்க நடக்கும்போது கூட இந்த மாரி புடிச்சுட்டு வாக்கிங் போலாம். சரிங்களா? எழுதும்போது ஒரு கையில எழுதிக்கிட்டே கூட ஒரு கையில நீங்க புடிச்சுக்கலாம். உறங்கும்போது கூட இந்த மாரி நீங்க புடிச்சுட்டு படுக்கலாம். இந்த மாரிலாம் நீங்க வந்து செய்ய என்ன ஆகும்னா, இந்த வாய் முத்திரைங்கிறது உங்களுடைய டென்ஷன வந்து குறைக்கிறதுக்கு, இந்த காற்றினால் ஏற்பட்ட ஒரு குழப்பமான நிலையிலிருந்து விடுவிச்சு உங்களுக்கு நன்மை இருக்க செய்யும். அப்போ உள்ளுக்குள்ள காற்று அடிச்சுக்கிட்டு நீங்க அந்த டென்ஷன்ல நீங்க படிக்க முடியாம இருந்தீங்கன்னா, நீங்க இந்த முத்திரைய புடிச்சீங்கன்னா, அது